நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் டேக்ஸ் ஆஃப் HTML. போன வீடியோலேயே கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் HTML பற்றி. HTML டேக் யூஸ் பண்ணதுக்கு HTML ஓப்பன் பண்ணி HTML/HTML க்ளோஸ் பண்ணோம். இதுதான் வந்து ஓப்பனிங் க்ளோசிங். இது வந்து எல்லா டேக் இது மாதிரி தான் யூஸ் பண்ணோம். இந்த HTML டேக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லா டேக்கும் முடிச்சிட்டு பிறகு தான் /HTML கொடுத்து க்ளோஸ் பண்ணால் தான் கோடிங் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஒரு சில கோடிங்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் டைப் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், இதில் எது வேணுமோ எனக்கு. இப்போ வந்து எனக்கு போல்டு வேணுன்னா HTML டேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பி போல்டு, நம்மளுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். /B HTML டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். அதே வந்து யூ வேணுன்னா யூ போட்டுக்கலாம், அண்டர்லைன். ஐ வேணுன்னா ஐ, இட்டாலிக். அதுக்கப்புறமா ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். இப்போ வந்து எனக்கு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸில் வேணும் அப்படின்னா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். லெட்டர் ஏ ஆப்பிள், நம்பர்ஸில் 1, ஏ பனானா, 1 ஆப்பிள். இப்போ வந்து இதுமாதிரி தான் யூஸ் பண்ணணும். H1 ஹெட்டிங் லெட்டர் லிஸ்ட்டு, H1 இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். லெட்டர் லிஸ்ட்டில் ஏ பனானா லெட்டர் லிஸ்ட்டு. இந்த டேக் இது போல் அவுட்புட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு இந்த டேக் என்ன யூஸ் பண்ணோன்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் LI பனானா /LI லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். இது மாதிரி டேக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணோம். பேசிக் டேக்ஸ் இதெல்லாம். சென்டர் டேக் யூஸ் பண்ணதுக்கு சென்டர் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் /H1 ஹெட்டிங் 1 ஸ்வீட்ஸ் /H1/center அவ்வளோதான். அம்மா மார்க்யூ ஆல் இஸ் வெல் /மார்க்யூ. இது வந்து கொடுத்தா என்ன ஆகும்னா, இப்போ வந்து நீங்களே கூட ஒரு சில வெப்சைட்லலாம் வந்து பார்ப்பீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ரேடியேஷன் பற்றி ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்துன்னு இருக்கீங்க. அப்போ வந்து சர்ரன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் ரேடியேஷன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா இது போல் வேறு ஏதாச்சும் வெப்சைட்டில் கூட வேறு ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க. அப்படியே மேலேருந்து கீழே இறங்கும், அப்படியே கீழேருந்து மேலே இறங்கும், சைடில் வரும், இந்த கார்னர்லேருந்து வரும். அதுபோல் இது மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மார்க்யூ உள்ளவே வந்து எனக்கு ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு, அப் அண்ட் டவுன், டவுன் டு அப் அதுமாரி கொடுத்துட்டா அது எங்கேருந்து ஒன்றாலும் வரும். இந்த மார்க்யூ மட்டும் கொடுத்தா அதே டிஃபால்ட்டாக ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகும். ஆல் இஸ் வெல் அப்படின்ற டெக்ஸ்ட்டு. ஃபாண்ட் கலர் = கமா எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் டேக் கரெக்டாக யூஸ் ஆகும். ப்ளூ /font. லிங்க் டேக் AHRF யூஸ் பண்ணணும். அப்போ தான் லிங்க் ஒர்க் ஆகும். = மெயில் டு wiki84894@gmail.com க்ளோஸ் பண்ணிடணும். கமா கொடுத்துடணும். இங்கே கொடுக்குற கமா அங்கே கமா கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். இமெயில் ஐடி இது வந்து என்ன ஐடின்னு வந்து நம்மளுக்கு இது பண்ணணும் இல்லை. இப்போ வந்து டவுன்லோட் சர்வர் 1, டவுன்லோட் சர்வர் 2, இப்போ வந்து சாங்ஸ் மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லை. ஒரு வெப்பேஜிலேருந்து இன்னொரு வெப்பேஜுக்கு லிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. /H1/A இது கொடுத்தா வந்து லிங்க் வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புகிற மாதிரி போய் நின்றுடும். அதேமாதிரி தான் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் இன்னொரு வெப்பேஜுக்கு போவோம். நம்ம அந்த சாங்கோ அந்த மூவியோ அந்த வீடியோவோ வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இல்லாட்டி இந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த வீடியோ வரும் அப்படின்னு யூடியூப்பில் கூட வீடியோலாம் வருது இல்லை. அதுபோல் சஜஸ்ட் பண்ணுறது. இந்த வெப்பேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய HTML டேக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கூட சஜஸ்ட் பண்ணுறது. அதான் வந்து லிங்க் டேக். ஒரு வெப்பேஜிலேருந்து இன்னொரு வெப்பேஜுக்கு போகக்கூடியது. இப்போ அதே அந்த வெப்பேஜில் வேறு ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டா வேறு வெப்பேஜுக்கு தான் போவோம். டவுன்லோட் த சாங் அப்படின்னு கிளிக் பண்ணால் தான் டவுன்லோட் பேஜுக்கு போகும். அதுபோல் லிங்க் செட் பண்ணுறது தான் இந்த HTML. வந்து ஒரு வெப்பேஜை வந்து நம்ம லோட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸில் நம்மளுக்கு என்ன வேணும், இப்போ வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் பனானா இந்த அவுட்புட் மட்டும் கொடுத்தா அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து அதே சாஃப்ட்வேரே வந்து எடுத்து கொடுத்துரும். இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி HTML பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது போய் பாருங்கள். பேசிக் இப்போ தான் கற்றுருக்கீங்கன்னா. நன்றி, வணக்கம்.